கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு அதை நிழலாக தேடி பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம்லாம் நிழலாக இருக்குது, அது பொருள் கிறிஸ்துவை பற்றியது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோன்னு பார்ப்போம். அப்போ இன்றைக்கி எடுத்துக்கொண்ட எழுத பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்கல சர்ப்பங்கிறதான ஒரு பாடத்தை எடுக்க போகிறோம். இது எங்கே நடந்துச்சு பார்த்தோன்னா, பழைய ஏற்பாடில் என்னாகும் புத்தகத்தில் இருக்குது. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பவித்த ஒரு சம்பவம் பார்க்கும். வனாந்தரத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். என்னாகும் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமும் அதிகாரம் 21 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஊர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியை நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். போதும் பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்துலேருந்து அழைத்து வராரு, வனாந்தரத்தில் வழி நடத்தி வருகிறார் பார்க்கும். அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தானியம், அதை வானத்தின் அப்பத்தாகிய தானியத்தை கொடுக்காருன்னு பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா, அவன் மண்ணாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கொத்தமல்லி அளவாக இருக்குன்னு பார்க்கும். சின்னது கொத்தமல்லின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தணும், அந்த கொத்தமல்லி அளவு பார்க்கும். அது வெள்ளையாக இருக்குன்னு பார்க்கும். நம்ம ஒரு பாஷையில் புரிகிற மாதிரி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜவ்வரிசி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அதோட சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தேநீர்ட்ட பணியாரம் போல் ஸ்வீட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒலிவ எண்ணெயுடைய ஸ்மெல் அது இருக்குன்னு பார்க்கும். அதோட ஸ்மெல் இருக்கும். ஸ்மெல் ஒலிவ எண்ணெயினுடைய ஸ்மெல் அப்படின்னு பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேநீர்ட்ட பலகாரம் போல் இருக்கும் பார்க்கும். இதை என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, உரலில் இடித்து அதை பவுடர் ஆக்கி அப்பங்களை அணைச்சிட்டாங்க சுடுவாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு ப்ராசஸ்ன்னு பார்க்கும். இந்த மண்ணை டைரெக்டாக பூமியில் மண்ணில் விடக்கூடாதுபடினால பனி பெய்யும். பனிங்கிறது என்னென்னா, நம்ம காஷ்மீரில் இருக்குல்ல பனிமலை அப்படிங்கிற வெள்ளையாக இருக்கும்ல, அது ஐஸ் மாதிரி இருக்கும். அது பெஞ்சு அதுக்குள்ளே என்னச்சது மேலாமல் இருக்கும் பார்க்கும். உங்களுக்கு வெயில் ஏற உருகம் பூச்சி இதுவும் சேர்ந்து என்னச்சு உருகின்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த மண்ணை தரையில் விழக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது காலிலையும் மிதிப்படக்கூடாது. அதனால் தேவன் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. வெயில் ஏறாரோ அது உயிர்னு பார்க்கும். இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணால் தூதர்களில் அப்பம்ங்கிறான விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அது என்னங்கிறான விஷயம் டீட்டெயில்ஸாக படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மண்ணை அற்பமாக நினைக்காங்க. அற்பமாக நினச்சனால அது மனசுக்கு வெறுப்பாக இருக்குது. ஒரே ஃபுட்டாக அப்படின்னு சொல்லி வெறுப்பாக இருக்கிறனால அவர் என்னத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்கு அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததுனால இஸ்ரவேலுக்குள் அநேக ஜனங்கள் செத்து போனாங்க. பார்த்தீங்கன்னா மற்ற ஃபுட்டு கொடுத்தா கூட என்ன ஆயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நோய் பிணி எதுவும் வந்திருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவங்களுக்கு மண்ணா கொடுத்தார். மண்ணினா ஒரு பாதுகாப்பான உணவு பார்க்கும். அது ரொம்ப ஜீரணிக்கிறது, ஒரு சேஃப்டி அது பார்க்கும். அதனால தான் அது கொடுக்காரு. இது தூதர்களுடைய அப்பங்கிறான விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அந்த என்னங்கிறான விஷயத்த நம்ம படிக்கலாம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனால ஜனங்கள் மோச இடத்துல போய், நாங்கள் கர்த்தருக்கு மூக்குறவும் பேசினால் பாவம் செய்தன்னு சொல்கிறாங்க.
சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கிவிடி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். இப்போ வந்துட்டு மன்னாவை குறித்து அற்பமாக பேசுகிறாங்க, மோசையை நோக்கி அற்பமாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்துட்டு எகிப்தில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், வெள்ளரிக்காய், கும்பரிக்காய், வெங்காயம்லாம் சாப்பிட்ருப்போம், நல்லா இருப்போமே. இப்படி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்படி ஒரே இந்த ஃபுட்டை சாப்பிட்றோமா அப்படிங்கிறான விஷயத்த மனமடி உண்டாக பேசுகிறாங்க. எகிப்தில் உள்ள காரியங்களை அவங்க நினைத்து பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தங்கிறதான ஒரு நினைப்பே இல்லாமல் அவங்க வந்துட்டாங்கன்னா எகிப்தை வந்துட்டு அவங்க வந்து மேலோங்கி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தேவனையும் மோசையும் அற்பமாக எண்ணனாலையும் மன்னாவை அற்பமாக எண்ணனாலையும் அங்கே வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவன் அனுப்புனார். அது கடிக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு நாங்கள் பேசினது தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்த இவங்க மனசாப்படும் பட்சத்தில் தேவன் இறங்குறாரு. அப்போ வந்துட்டு ஒரு பிராயச்சித்தம் பண்ணுறக்காக ஒரு விஷயம் பண்ணுறாருன்னு பார்க்கும். இங்கே என்ன பார்த்துறோம் பார்த்தீங்கன்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்களை அங்கே செய்கிறாங்கன்னு பார்க்கும். செஞ்சு அப்போ வந்துட்டு அவர் கம்பத்தில் நினச்சிறாங்க, அந்த உருவத்தை வைக்கிறாங்க பார்க்கும். மோசே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை வந்துட்டு கம்பத்தின் மேல் தூக்கி வைங்கின்றார். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். அப்பொழுது தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்க தான் செய்யுது. இப்போ வந்துட்டு இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுகம் பெறுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மாற்று ஒரு மருந்து மாதிரி கொடுக்காங்கன்னு பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளை குத்துனா முல்லை முள்ளால் எடுப்பது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான். அப்போ பார்த்தீங்கன்னா முள்ளை குத்தி காலில் ஏறினா அது முள் போட ஒரு துறவு மாதிரி ஒரு இடத்த எடுத்து தான் அதை குத்தி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, குத்தி எடுக்க முடியும் பார்க்க. முள் மாதிரி ஒரு விஷயம், முள் குத்தி உள்ளே உடைஞ்சிருது. இப்போ முள் மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு நீடில் இணைச்சது எடுத்து ஊசி எடுத்து குத்தி நோண்டி அதை எடுக்க முடியும் பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாம்பு யாரையாட்டி கடிச்சிட்டுன்னு வைங்களேன், எந்த பாம்பு கடிச்சிட்டோ அதை ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். இல்லாட்டினா அந்த பாம்பையாட்டி எடுத்து கொண்டு போனால் தான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க பார்க்கும். இன்றைக்கு உள்ள மருத்துவ ரீதியாக இருக்குன்னு பார்க்கும். எந்த பாம்பு கடிச்சிச்சோ அந்த பாம்பு கொண்டு போனால் தான் அதுக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு கொடுப்பாங்க பார்க்கும். அது மருந்து கொடுப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துட்டு கடிக்குது. அங்கே மாற்றுக்காக என்ன பண்ணுறாங்க, அதையுடைய பாம்பை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வெண்கல சர்ப்பத்தினால செஞ்சு அங்கே நினச்சாங்க அவங்க வந்துட்டு நினச்சாங்க கம்பத்தில் மாட்டுறாங்க. பார்க்குறவங்க வந்து பிழைக்காங்கன்னு பார்க்கணும். இது என்னங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மன்னா வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தூதர்கள் அப்பம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அதை அற்பமாக என்னனால தான் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்க வந்து கடித்தது என்று பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். அது வந்துட்டு தூதர்கள் அப்பங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 24-25 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 78 வசனங்கள் 24 மற்றும் 25. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அப்போதும் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினான், வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினார் அப்படின்னா வானத்திலேருந்து வருது. வர்ஷிக்க பண்ணினார், வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியங்கிற விஷயம் சொல்லி பார்க்கும். அது தானியம் மாதிரி தான் கொடுத்தாரு பார்க்கும். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரமாக பூர்ணத்தை அனுப்பினார். தூதர்களின் அப்பங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பரலோகத்தில் வந்துக்கிட்டு தேவ தூதர்கள் வந்துக்கிட்டு அப்பம் சாப்பிட்டாங்களா, புசிச்சாங்களா, குடித்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரும்னு பார்க்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கும். அப்போ பரலோகத்தில் அந்த விஷயம் கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ புசிப்போ குடிப்போ அப்படிங்கிற கிடையாதுன்னு பார்க்கும். புசித்தா நினைச்சது அந்த உணவு வந்துட்டு கழிவு வெளியாகும் பார்க்கும். ஆனால் அந்த மாதிரி அங்கே விஷயம் இல்லைங்கிறான்னு சொல்லப்படும் பார்க்கும். அப்போ தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் உலகம், அதாவது ஆதாம் பாவம் செய்துட்டான். பாவம் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்துக்கிட்டு கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்குள்ளே வழி நடத்துறதுக்கு அநேக தூதர்களை அனுப்புனாங்க பார்க்கும். அதில் கூட என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, சில தூதர்கள் வழி விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே சபிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்டிருக்கு.
ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட பூமியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்த தூதர்கள் அங்கே வந்து ஆகாரமாக அந்த பழத்தையோ வேறு எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கணும். சாப்பிட்டா நினச்சி பார்த்தோன்னா அவங்களும் தீட்டுப்பட்டிருப்பாங்கன்னு பார்க்கும். அதை வந்து நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும், நீ உயிரோட நாளெல்லாம் வருத்தத்தோடு அதை கண்ணியை புதிச்சுப்பான்ட்டு. அப்போ எது வரைக்கும் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகம், அதாவது 1ஆம் உலகம்னா நோவா வந்துக்கிட்டு இருந்த பீரியடு வரைக்கும் இருந்த பீரியடு 1ஆம் உலகம் சொல்லப்பட்டது. 2ஆம் உலகத்துக்குள்ளே வரமுச்சு அந்த சாபத்தை தேவன் எடுத்துப்படுறான்னு பார்க்கும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, அவர் பலி செலுத்துகிறாரு. பலி செலுத்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 8:21, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதய நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாக இருக்குது, நான் இப்பொழுது செய்தது போல இனி வந்துட்டு சகல ஜீவனில் சங்கரிப்பதில்லை என்றிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இது மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இங்கே 2ஆம் உலகத்தில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சாபத்தை எடுத்து போடுறான்னு பார்க்கும். அப்போ 1ஆம் உலகத்தில் வந்து சபித்தனால அந்த உலகத்தில் வந்து எந்த தூதர்களும் வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பூமியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா வானத்தின் அப்பமாகிய தூதர்கள் அப்பமாகி மண்ணை அவங்க புசிச்சிருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்து அது புசிக்க அந்த அந்த ஆகாரத்தை புசிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தீட்டுப்பட்டுறாங்கன்னு பார்க்க, அவங்கள ஒரு கீழ்ப்படியாமக்குள்ளே போகிறான்னு பார்க்கணும். எப்படி ஒரு ஆதாம் வந்துக்கிட்டு அந்த கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாகவே சாவான்னு சொல்கிறாங்க, அந்த கட்டளை மீறினால பாவம் செய்தான்னு பார்க்கணும். அதே மாதிரி பூமியில் உள்ள எந்த கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்குன்னா தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிலர் வந்து கீழ்ப்படியாமல் போகிறான்னு பார்க்கும். இதுக்கு வந்து டைரெக்டாக எந்த ஒரு சம்பவமும் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வந்துட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் போட்டிருக்கும். சில என்ன பண்ணுறாங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நமக்கு கைகளின் பிரயாசத்தினால் இவன் நம்மளை தேய்ச்சுவான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டார். நல்லா கேளுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்தினாலும் இவனை நம்மை தேய்ச்சுவான் என்று சொல்லி இவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் இருக்கான். அப்போ 1ஆம் உலகத்தினர் சபிக்கப்பட்ட பூமி பார்க்கும். அந்த பூமியில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மனிதர் வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, தேவதூதர்கள் சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லைங்கிறான விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்க. அப்போ தூதர்கள் வந்துக்கிட்டு பூமிக்கு வந்தாங்கன்னா மண்ணாக தான் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க. அதை தான் கொடுத்துருக்காரு ஒழிய பரலோகத்தில் வந்துட்டு என்னென்ன அங்கே புசிப்பும் குடிப்பும் கிடையாதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேதுருவில் வந்துட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்போச்சு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பி விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்தை தள்ளி நியாயத்திற்கு ஒப்புக்கப்பட்டு பூர்வ உலகத்தை தப்பி விடாமல் நீதியை பிரசங்கித்தாய் நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவபக்தி உள்ள நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணினான் என்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாவம் செய்த தூதர்களை என்கிற விஷயம் சொல்கிறான் பார்க்கும். இது எப்போன்னா நோவா காலத்தில் நடந்த இந்த விஷயத்தை எங்கே அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். யூதா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்துருக்கேன். 6ஆம் வசனத்தில் தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசதலத்தை விட்டு வந்த தேவதர்களை மகா நாளிலே நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கினால் கட்டி அந்த காலத்தில் கட்டி வைத்திருக்கிறார் அதுக்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஆதி மேன்மை தேவன் கொடுத்த ஆதி மேன்மை இவங்க எழுதிட்டா எப்படின்னா அந்த நோவா காலத்தில் அதாவது ஆதாமில் இருந்து நோவா கால பீரியடு வரைக்கும் இருந்த டைமில் வந்துட்டு என்னென்னா அந்த ஜனங்கள் வழிநடத்துக்கு வந்து தேவதூதர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிட்டாங்க வழி விலகி போனார்கள். அதாவது நினச்சிட்டாங்க தங்களை பெண்களை தேர்ந்து கொண்டார்கள் அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபித்த அந்த பூமியில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆகாரம் சாப்பிட்டா நிமித்தம் கூட என்ன பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா அவங்க வழி விலகி போயிருக்கலாம்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு மண்ணா வந்து தூதர்கள் அப்பங்கிற விஷயம் பார்க்கும். அவங்க பரலோகத்துக்கிட்டே பூமிக்கு வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வஸ்துன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தூதர்களின் அப்பத்தை நினைச்சிடாரு உங்களுக்கு கொடுக்கான்னு பார்க்கும். இதை இவங்களுக்கு அற்பமாக என்னென்ன அப்படின்னால அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அங்கே வந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ தேவன் கொடுத்த
அந்த மன்னாவை இவங்க வந்து அசட்டை பண்ணாங்கன்னு பார்க்கும். அந்த மன்னா யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மன்னாவை தனக்கு ஒப்பனையாக சொல்கிறான்னு பார்க்கும். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வசனம் வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 31 முதல் 36 முடிய. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இதே வசனத்தை சொல்கிறார் பார்க்கும். சங்கீதத்தில் வசனத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி சொல்கிறான் பார்க்கும். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கபடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 24-25 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்கிறாரு. எழுதியிருக்கபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பம் மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. உண்மையிலே வானத்தில் வந்த அப்பம் அது அப்பம்தான், அது கூட ஒரு மெய்யான அப்பம் கிடையாது. ஆனால் என் பிதா வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுவேன். வானத்திலிருந்து அப்பம் யாருன்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, என் அப்பத்தையும் என் ரத்தத்தையும் பானம் ஒன்றுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்புங்கிறாரு. அவர் அப்பம் என்கிற விஷயம் தன்னுடைய சரீரத்தை கொடுக்குறாரு. அவரையே அவர் ஒரு அப்பமாக அவர் சொல்கிறான்னு பார்க்கும். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளை அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை இப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் சொன்னார். அப்போ உண்மையிலே நினச்சிட்டாங்க, மண்ணா மாதிரி ஒரு விஷயம் வானத்திலிருந்து அப்பம் வந்திருக்கும் போல, அதை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நினச்சது சீஷர்களுக்கு கேட்காங்க பார்க்கும். ஈசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் வரைக்கும் ஒரு காலம் தாகம் அடையான்றாரு. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்றார். அதுக்கு சொல்ல, நீங்கள் என்னை கண்டிருந்தும் என்னை விசுவாசமாக இருக்கு என்று உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பத்தை தன்னை குறித்து சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னை குறித்து சொல்கிறாரு, தன்னுடைய என்ன நீங்கள் வந்துட்டு அப்பமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அது மாதிரி தான் இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் வந்துக்கிட்டு அந்த வானத்தின் அப்பத்தை கொடுக்குறாரு. மோசே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போகிறாரு. ஆனால் மோசே சொன்னதை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசிக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துக்கிட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டு அங்கே நடக்குன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை வந்துக்கிட்டு அவங்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பின் நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒரு விக்கிரமாக மாற்றிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தேன்னா, நிங்குஸ்தானுங்கிறான ஒரு பேரை கூட வச்சிடுறாங்கன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:4 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். போதும் பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விக்கிர ஆராதனைக்குள்ள போகிறாங்க. அதை இவங்க எல்லாத்தையும் இந்த ராஜா டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. பன்னம்பூச்சில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க, வெண்கல சர்ப்பம்னு இருக்கு. ஏன்னா வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க பிழைத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணுறாங்க, இவங்க விக்கிரமாக நினச்சி அங்கே தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும். அதுக்கு நிங்குஸ்தானுங்கிறான ஒரு பேரை கூட வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா,
இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க பிழைச்சாங்கன்னு பார்க்கும், சுகம் பிடிச்சாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாட்கள் என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா இந்த நிங்குஸ்தானுங்கிற எதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாட்கள் அது ஒரு விக்கிரா மாதிரி வந்துச்சுன்னு பார்க்கும். விக்கிரா ஆராதனையாக இருக்கலாம். இதே மாதிரி இது ஒரு சிம்பிளாக வந்துட்டு பார்க்கும். மெடிக்கலில் இது ஒரு சிம்பிளேஷனாக இருக்குன்னு பார்க்கும். இந்த டாக்டருடைய வண்டிகள் அவங்க மெடிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் மாதிரி இருக்கும், அதை சுற்றி பாம்பு இருக்கும் பார்க்கும். இது எதனுடைய பேஸ் அடிப்படையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தரத்தில் உள்ள விஷயந்தான். அந்த வெண்கல சர்ப்பத்தோட விஷயமும் இந்த நிங்குஸ்தானுங்கிறான விஷயமும் பார்க்கும். இது மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க ஸ்பிரிட் ஆகி போயிருக்குன்னு பார்க்கும். இங்கே வெண்கல சர்ப்பத்தில் சுகம் பண்ண விஷயத்த அங்கே அதை வந்துட்டு விக்கிரமாக பண்ணிட்டான். இதை வந்துட்டு இது ஒரு விக்கிர சிம்பிளாகவும் சுகம் கொடுக்கறதுக்காக வெண்கல சர்ப்பத்தை பார்த்தோம்னா சுகம் பெற்றாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து சுகம் கொடுக்குறோங்கிறான விஷயத்த இங்கே டாக்டருடைய சிம்பிளாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். தெரிஞ்சோ தெரியாமையும் அதை வைத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கொள்ளிவாய் சர்ப்பம் என்னன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வெண்கல சர்ப்பம் என்றால் என்ன பார்க்குறோம். மூன்றாவது நிங்குஸ்தான் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ கொள்ளிவாய் சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்தினா இங்கே சாத்தானை அடையாளப்படுத்து பார்க்கும். வெண்கல சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நிங்குஸ்தான் என்னதை அடையாளப்படுத்தினா சிலுவை மரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயத்த ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்க்கும். கொள்ளிவாய் சர்ப்பம்ங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம். அது வந்துட்டு கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டினால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தீண்டால அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மரித்தார்கள் அங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். முதல்ல அந்த கொள்ளிவாய் சர்ப்பமாய் சாத்தான் யாரை தீண்டுது அப்படி தீண்டிச்சுங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போதும் பார்க்கும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று விளக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சாத்தான்கிறதா லூசிபர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட கனியை நீங்கள் வந்து சாப்பிட்லாங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அங்கே தேவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ஷன் நீங்கள் புசிக்கிறனாலே சாவான்னு சொல்லியிருக்காரு. இங்கே அந்த லூசிபராக என்ன செய்ய ஏதேன் தோட்டத்தில் அவனை வந்துட்டு ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா என்ன சொல்லிட்டான்னா நீங்கள் இது புசித்தா தேவரை போல ஆகிருவீங்கன்னு சொன்னனால தேவன் சொன்னதை அவங்க விசுவாசிக்காமல் யார் அந்த ஏவாள் விசுவாசிக்காமல் சாத்தான் சொல்லப்பட்ட அந்த லூசிபர் சொன்னதை விசுவாசிக்கான்னு பார்க்கணும். அங்கே ஒரு விசுவாச துரோகம் ஒன்று நடக்குன்னு பார்க்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்கே சொல்லுவார் யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவாரா நானே தான் வானத்தில் வந்து இறங்கி வந்த அப்பம் தான். ஆனால் அந்த அப்பத்தை என்ன விசுவாசிக்கணும்னா நான் சொல்கிறத விசுவாசிக்கணும். ஏன்னா பிதா என்ன சொன்னாதோ அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் பிழைப்பீங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு மண்ணாவே புசித்தனால அவங்க வந்து பிழைச்சாங்களோ அது மாதிரி நான் வானத்துலேருந்து இறங்கி வந்த ஜீவா போய் நான் சொல்கிறத நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அப்படின்னு நீங்கள் பிழைப்பீங்கங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். முதலாவது என்னன்னா ஒரு விசுவாசம் நடக்கு. இங்கே விசுவாச துரோகம் என்ன செய்து பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் நடக்கு. அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் சாத்தான்கிறானே வந்துட்டு என்ன செய்யாது அங்கே ஒரு துரு உபதேசங்கிறான விஷயத்த வந்துட்டு தீண்டான்னு பார்க்கும். அதை வந்து வாயில் ஒரு தீன்ற ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். சங்கீதம் 140ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 140 வசனம் 3. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போதுன்னு பார்க்கும். என்ன பண்ணுறோன்னா சர்ப்பத்தை போல் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க வாயை நினைச்சிடாங்க கூர்மையாக இது பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அவங்க வாயில் கீழே என்ன பண்ணுறதுன்னா விஷம் இருக்குது, விரியன் பாம்பினுடைய விஷம் இருக்குதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சாத்தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வாயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்கும். சர்ப்பத்தை போல் தங்களுடைய நாவை கூர்மையாக்கி சர்ப்பம் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாக்கை நீட்டிக்கிட்டே போகும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்துட்டு பாம்புக்கு வந்து காது இல்லை, ஆனால் வந்துட்டு இந்த அதிர்வுகளை வந்துட்டு நாக்குனால வந்து தான் அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும் பார்க்கும். அது நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜனங்களை சொல்ல சர்ப்பத்தை போல தங்களோட நான்கு கூர்மையாக்கி அவர்கள் உதடுக்கில் விரியன் பாம்பு விஷயம் இருக்குது. அவங்க பேசினாலே வாயை திறந்து பேசினாலே நினச்சிட்டாங்க மற்ற கொள்கிற மாதிரி இருக்குது, பொய் பேசுகிறாங்கங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்ப்போம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சாத்தான் வாயை திறந்தா அவன் பொய் பேசுகிறான். பொய் சொல்கிறது என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா விரியன் பாவம் விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அவன் சாத்தான் சொல்கிற ஒரு பொய்யினால் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு என்ன பண்ணுறான்னா பாவம் வந்துட்டுன்னு பார்க்கணும். ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமக்குள்ள பாவங்கிறான ஒரு வித்து என்னத்துனா இது பண்ணிட்டான்னு பார்க்கலாம். அப்போ வந்துட்டு இங்கே அந்த கொல்லிவாய் சர்ப்பமாகிற சாத்தான் இந்த ஏவாளை தீண்டிச்சு. ஏவாள் மூலமாக எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்ட போயிருக்குன்னு பார்க்கணும். ஏவாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஆதாமனுடைய சரீரத்தில் விழா எலும்பில் வந்துக்கிட்டு எடுத்தவனு பார்க்கும். இன்றைக்கி அதுக்கு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பமானது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஏவாள் விழாவில் கொத்துது, தீண்டுதுன்னு அர்த்தம், தீண்டப்படுதுன்னு பார்க்கும். இப்போ ஆதாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏவாளுக்கு தலையா யார் இருக்கான்னு பார்த்தா ஆதாம் இருக்கான்னு பார்க்கும். இந்த ஏவாள் போட்ட அந்த கனியை பறித்து புருஷனுக்கு கொடுக்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரணம் சம்பவிக்கும் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஏவாளுக்கு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பாம்பு தீண்டுது, சர்ப்பம் வந்துட்டு வஞ்சிக்கு கொத்திருக்கு, ஆனால் வந்து விஷம் ஏறலைன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஆதாமுட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்துட்டு அங்கே நிர்வாணி உணரப்படுறாங்க. தேவன் வந்து அப்போ தான் கேள்வி கேட்கான்னு பார்க்கணும். இங்கே என்ன இன்சிடென்ட் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ஒரு காலில் வந்துக்கிட்டு ஒரு பாம்பு கொத்திட்டுன்னு வைங்களேன். அந்த காலில் வந்து ஒரு வந்துட்டு ஒரு பேண்டேட் இல்லாட்டா ஒரு கயிறை வச்சு கட்டிட்டோம்னா அந்த விஷம் காலோட நின்று போயிடும். அந்த நினைச்சதா உடம்பு ஃபுல்லாக வராது, என்னென்னா தலைக்கு ஏறாதுன்னு பார்க்கும். ஒரு விஷம் வந்துக்கிட்டு தலைக்கு ஏறினா தான் அங்கே வந்துட்டு ஒரு மரணம் சம்பவிக்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆதாம்கிட்ட சரீரத்தில் இந்த விஷம் தீண்டப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏவாளுங்கிறதான சரீரத்தில் இங்கே விஷம் தீண்டப்படுது. அதுக்கப்புறம் அந்த விஷம் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஆதாமுக்கு அங்கே பாவம் போனதுனால அங்கே வந்து விஷம் தலைக்கு ஏறியாது. தலை யார் நம்ம ஆதாமுக்கு போகுதுன்னு பார்க்க அந்த தலைக்கு விஷம் ஏறினோன்னா அங்கே ஒரு மரணம் சம்பவிக்கு. அப்போ தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் நடந்து அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலைமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சாத்தானுடைய வாயில் என்ன பண்ணுறாங்கன்னா விரியன் பாம்பின் விஷம் இருக்குது, அதான் விஷங்கிறது பொய் போதான்னு பார்க்கும். அது மூலமாக என்ன பண்ணுறாங்க ஏவாளையும் வந்திச்சது, அங்கே வந்து ஆதாமையும் வந்திச்சதுன்னு பார்க்கும். அவங்க மூலமாக உலகத்துக்கு பாவம் பிரவேசித்ததுன்னு பார்க்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2, 3, அதுக்கப்புறம் 13, 15, 21, 23 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 2, 3, 13 முதல் 15 மற்றும் 21, 23. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டார் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். போதும். இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 2:3 படிச்சிங்கன்னா ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தின் நடுவில் விஷயத்தின் கனியை புசிக்கலான் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன கேட்கணும்னா நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டா என்றார். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் தேவன் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவன் சொல்கிறாங்க அப்படி கிடையாது, தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள கனியை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர் போல ஆகிடுவீங்க அவங்க அனுசரிச்சுதான் பார்க்கும். அப்போ இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க, நல்லது தானே, தேவர் போல ஆனால் நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி அறியாமல் என்ன செய்கிறாங்க அந்த பாவம் அவங்களுக்கு ஒரு பிரவேசிக்கும் பார்க்கும். அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பார்க்கும். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி, நீ எப்படி செய்தாய் என்றார். ஸ்ரீயான சர்ப்பம் என்ன வஞ்சித்த நான் புசித்தேன் இருக்காரு. நான் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானே, நீங்கள் அதை புசித்தா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அழியாமைங்கிறான விஷயம் கொடுத்துருந்தான்னு பார்க்கும். இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கனியை புசித்தனால அவங்களோட ஜீவியத்தில் மரணங்கிறான விஷயம் அங்கே சம்பவித்தது. மரணங்கிறதானா இவங்களுக்கு நினைச்சிடாம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜீவியத்தில் மரணங்கிறதான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஜீவியத்தில் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ கனியை புசிக்கலன்னா அவங்களுக்கு ஜீவகாலம் ஃபுல்லாக மரணமே கிடையாது. இப்போ கனியை புசித்ததுனால அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அவங்க நினச்சிடாங்க அவங்க மறிக்க போகிறாங்க அப்படின்னு சூழ்நிலை ஆக பார்க்கும். அதுதான் அவர் கேட்குறான்னு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும்
சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். 23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஈரேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்போதும் பார்க்கும் முக்கியமான வசனத்தை மட்டும் தான் நம்ம வந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுத்து நம்ம பார்க்கும். அப்போ ஆதாம் எவருக்குள்ள வந்துக்கிட்டு பாவங்கிறான விஷயம் அவங்களுக்கு வந்துட்டுன்னு பார்க்கும். அப்போ தேவனை கூப்பிட்டு கேட்குறான்னு பார்க்கும். ஏன் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு, நீங்களா தவறு செஞ்சீங்களா எப்படின்னு கேட்க எங்களுக்கு சர்ப்பம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் தூண்டப்பட்டு தான் நாங்கள் பாவம் செய்தவங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஆதாம் என்ன நீ தந்த ஸ்ரீ அவளுடைய தூண்டுதல் பேர்லாம் தான் நான் சாப்பிட்டாங்கிறாரு. அப்போ ஸ்ரீ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்துட்டு கொடுத்த லூசிபர் மூலமாக தான் நானும் சாப்பிட்டேங்கிறாரு. இப்போ லூசிபருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவர் உன் தலையை நசுக்குவா, நீயோ துதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்னார் பார்க்கும். அப்போ அங்கே மீட்பின் பொருளை அங்கே வந்துட்டு ஒரு விஷயம் கொடுக்கான்னு பார்க்கும். ஸ்ரீயின் வித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து அவர் ரான்சம் ஈடுபலியை கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இவங்க மீட்பு பொருளாக நினச்சது மீட்கப்படுற ஒரு விஷயத்தை அடையாளப்படம் பார்க்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மாற்று ஒரு விஷயம் பார்க்கணும். இங்கே சர்ப்பம் வந்துட்டு அங்கே கடிச்சிருக்கு, கொள்ளிவாய் சர்ப்பம் அங்கே கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெண்கல சர்ப்பங்கிறான விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய எதுன்னு பார்க்கும். அப்புறம் அவருடைய பிராய்ச்சித்தம் தான், அவருடைய ரான்சம் தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு பொருளாக அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எந்த பாவம் கடிக்கப்பட்டதோ அந்த பாம்பின் விஷம் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க தீர்வு காணப்படுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா சாத்தான ஒரு தூதன் தான் அவன் அவங்க கொள்ளிவாய் சர்ப்பமாக அங்கே கடிக்கப்படுறான்னு பார்க்கும். அவன் மூலமாக மனித குலத்துக்கு பாவம் வருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி வெங்கல சர்ப்பமாகி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மீட்பு வருதுன்னு பார்க்கும். அப்போ ஸ்ரீயின் வித்து மூலமாக ஒரு மீட்பு வருது அவங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்துட்டான் இருக்கும். அவங்கள டெம்பரரி சொல்யூஷனாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க அத்தி இலைகளே உண்டு பண்ணி கொடுத்தார்கள் பார்க்கும். அது பச்சையாக இருக்கும் முச்சில் ரொம்ப டெம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் ஏற காஞ்சதுக்கப்புறம் சுருங்கிரும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷனாக நினைச்சிட்டாங்க. பாவத்துக்கு பரிகாரமாக என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு பாவ நிவர்த்தி பலிகள் கொடுத்தான்னு பார்க்கும். அது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அத்தி இலைங்கிறது என்ன இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா இருவருடைய நிர்வாணங்கிறான ஒரு பாடத்தை நம்ம போட்டிருப்போம். அதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருப்போம் பார்க்கும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அத்தி இலைங்கிறது இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்து. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே டெம்பரரி சொல்யூஷனாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே பாவம் செஞ்சால் பாவ நிவர்த்திக்குரிய அந்த பலிகளுக்கு அணைக்கிலே அங்கே கொடுத்துருந்தா பார்க்கும். அதை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் பட்சத்தில் அது அவங்க நிர்வாணத்தை மறைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை அங்கே போனதுக்கப்புறம் ஈரப்பதம் போனதுக்கப்புறம் அது சுருங்கி நிர்வாணங்கள் அங்கே தெரியாதுன்னு பார்க்கும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தானே அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோல் உடைய உண்டாக்கி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோல் உரித்து இவங்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாணத்தை மூடாம பார்க்கும். அவங்களுக்கு வெயில் ஏறினாலும் சரி பனினாலும் சரி இவங்களுக்கு என்ன செய்றாங்க அவங்களுக்கு பாடியில் ஃபுல் கவரேஜ் பார்க்கும். இந்த ஆடு அந்த ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அது ஒரு ஆடோ மாடோ அடிக்கப்பட்டிருக்கலாம், அவர் நிர்வாணத்தை மூடப்பட்டிருக்கலாம் பார்க்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஈடுபலியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலையை ஈரப்பதம் ஆகும் அதாவது ஈரப்பதம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை காய்கிறது சுருங்கியது பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அகரத்தினால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க அதனுடைய என்னென்னா அந்த இலைங்கிறது பச்சை மரத்தோடு இருக்கும் பட்சத்தில் அந்த பச்சை பசைன்னு இருக்கும். இப்போ மரத்தோட பிடுங்க பட்ச ஆட்டோமேட்டிக்கலாக உயிர் இல்லாமல் போனனால அது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் சுருங்கி என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா காஞ்சி உருந்து பேர் நிலவாக இருக்கும் பார்க்கும். இதை தான் அவங்களுடைய நிலவரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்து பரிகாரமாக அங்கே பலிகள் செலுத்துகிறாங்க. அது அவங்க என்ன செய்றாங்க பழி செலுத்த படம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் பாவம் செய்யும் போச்சில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குச்ச உணர்வுங்கிற உணர்வு வருதுன்னு பார்க்கும். அடுத்ததுக்கப்புறம் குச்ச உணர்வு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பலி செலுத்துகிறாங்க. இதே தான் அடிக்கடி நடந்துகிட்டு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு தரம் பாடப்பட்டு
என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு தினம் பாடுபட்டனால எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற வேலையும் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பாடு அடிக்கப்பட வேண்டிய இல்லைங்கிறது எபிரேயர் நிருபத்தில் அங்கே சொல்லி முடிக்கான்னு பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அதை என்ன பார்த்தீங்கன்னா அடைப்பை பிடிங்கிறான பாம்பு கடிக்குங்கிறான விஷயத்த அங்கே வந்து பிரசங்கியில் சொல்லப்பட்டு பார்க்கும். இவங்க வந்துட்டு என்னது பாதுகாப்பை விட்டு வெளியே போனனால இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கும். இவங்க வந்து பாதுகாப்பை விட்டு வெளியே போனனால பார்த்தீங்கன்னா ஏதேனை விட்டு அங்கே துரத்த விடுறாப்படுறாங்க பார்க்கும். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏதேனுங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவங்க இப்போ என்ன நிலவரத்துக்குள்ளே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு வனாந்தரத்துக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலையை மாதிரி ஆயிடுதுன்னு பார்க்கும். அதை தான் படிக்க போகிறோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி அதிகாரம் 10 வசனம் 8. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அப்போ 2 விஷயம் சொல்லப்படுது. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குறவன் பாம்பு கடிக்கின்றது. படுகுழி யார் வெட்டினா? சாத்தான் வெட்டினா பார்க்கும். அந்த வெட்டப்பட்டவன் நினைச்சான்னா அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் வரைக்கும் வழி குறைவிச்சதாக இருந்துச்சுன்னு பார்க்கும். இங்கே ஒரு அநியாயத்தை இங்கே வந்துட்டு பண்ணிட்டான் பார்க்க. அதனால் படுகுழி யாருக்கு வெட்டினா? ஆதாயமேலுக்கு வெட்டினா. அதனால் வந்து இவங்க வந்துட்டு விழுந்தாங்கன்னு பார்க்கும். அது நிமித்தம் அவனும் விழுந்துறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்போவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருன்னு பார்க்கும். என்ன ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா பாவத்தின் மூலம் மரணங்கிறதான விஷயத்துக்குள்ள யார் போட்டான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் போயிட்டான்னு பார்க்கும். அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் கொடுத்துட்டாரு. அவனை பாதாளத்தில் அடக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆயிருன்னு பார்க்கும். அதை படுகுழி விழுட்டும் அதே விழுவான் அப்படின்னா ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் பாதாளத்தை கட்டி போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தேவன் முன் குறிச்சான்னு பார்க்கும். அடைப்பை பிடுங்கிறவனுக்கு பாம்பை கடுக்குன்னு இருக்கும். அடைப்புங்கிற பாதுகாப்பு. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் வந்துட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த பாதுகாப்பை விட்டு வெளியே போகிறான்னு பார்க்கும். அடைப்பை பிடுங்குறாங்கன்னு பார்க்கும். அடைப்பை பிடுங்குறாங்கன்னா தேவன் சொன்ன அந்த விசுவாசத்தை விட்டு வெளியிறான்னு பார்க்கும். நீங்கள் புசிக்கிறனால இப்போ சாகவே சாய்வரின்னு சொன்ன விஷயத்த அவங்க விசுவாசிக்காமல் லூசிபர் சொன்னதை விசுவாசத்தினால என்ன பண்ணுறது, அவங்க அடைப்பை பிடுங்குறாங்க. அந்த பாம்பு கடிச்சுன்னு பார்க்கும். பாம்புங்கிற சாத்தானுடைய ஒரு துருபதிசத்துக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க பார்க்கும். அது நிமித்தம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே பாவம் சம்பவிச்சுன்னு பார்க்கும். இந்த அடைப்பை பிடுங்கினவனுக்கு பாம்பு கடிக்குங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு குழிவாய் சர்ப்பம் அவங்க கடித்த விஷயம் பார்க்கும். மோசே யாருக்கு நிலட்டமாக இருக்குன்னா ஆண்டவரை இயேசு நிலட்டமாக இருக்கும். மோசையினுடைய பேச்சை இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கறதுனால அங்கே குழிவாய் சர்ப்பத்தினால கடிபட்டாங்க பார்க்கும். அவங்க வந்துட்டு அங்கே வந்து மண்ணாவை அற்பமாக நினைச்சாங்கன்னு பார்க்க. இங்கே ஏதேன் தோட்டத்தில் என்னவா நினைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை அற்பமாக என்னன்னால இந்த ஆதாம் ஏவாளுக்கு இங்கே ஒரு மரணம் சம்பவித்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்து சர்ப்பம் கிடையாது, அது சாத்தான் பார்க்கும். அதனால தான் நம்மளுடைய வந்துட்டு யூடியூப் சேனலில் ஏதேனில் இருந்து சர்ப்பமாக சாத்தானாங்கிறத ஒரு பாடம் இருக்குன்னு பார்க்கும். அதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு புரியுன்னு பார்க்கும். ஏதேன் தோட்டத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு சர்ப்பம்ங்கிற ஒரு வார்த்தை ஒரு யூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு புனைப்பெயர் தான். ஆனால் அங்கே இருந்த வந்துட்டு சாத்தான் தான் அங்கே இருந்தாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். லூசிபர் அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 28 வசனங்கள் 13 முதல் 15 முடிய. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்போதும் பார்க்கும். அப்போது நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன். யாரை சொல்கிறப்போ லூசிபரை குறித்து சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அந்த கற்களை குறித்து சொல்கிறோம். பத்மராகம், புஷ்பராகம், வைடூரகம், படிகப்பச்சை, கோமேதம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் 21:18 இங்கே பரலோகத்தினுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அதோடைய மதில்கள் எல்லாம் நினைச்சது கற்களால் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய வீதிகள் வந்து பொண்ணுனால இருக்குன்னு சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்களை நடுவிலையும் இந்த பொன் வீதியிலையும் யார்
உழவினார். உழவுனான்னா அங்கே வந்துட்டு அங்கே இருந்தார், நடந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாருன்னா இந்த லூசிபருங்கிற விஷயம் இருந்திருக்கான்னு பார்க்கும். பூமிக்கு வந்துட்டு மனுஷனை வந்துக்கிட்டு படைத்தனால அவனுக்கு காப்பாற்றுக்காக, வழி நடத்துறதுக்காகன்னு பார்க்கும். காப்பாற்றுங்கிறதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஏன்னா ஒரு கணவன் சொல்லுவார், என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ காப்பாற்றுற என்னென்னா பராமரிக்கிற வேலைன்னு பார்க்கும். இங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லூசிபரோட வேலை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக, அவங்கள பராமரிக்கிறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் எந்த பழம் சாப்பிடணும், என்ன இருக்குது, என்ன விஷயம், அவங்களுக்கு எப்படி அவங்கள வந்துட்டு எப்படி வழி நடத்தணும், இந்த பூமியில் என்னென்னலாம் இருக்குங்கிறான ஒரு வழிநடத்துகிற ஒரு விஷயமாக அவர் வச்சுருக்கான்னு பார்க்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவன் மூலமாக ஒரு பாவம் சம்பவித்ததுன்னு பார்க்கும். சொல்கிறார், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன்னுடைய மேலவாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் இருந்ததுன்னு இருக்கும். யோபு புத்தகத்தில் கூட இதில் பார்க்கலாம். என்னென்னா தேவபுத்திரர்கள் என்ன செய்ய கம்பீரித்தார்களே என்றது. அதாவது தேவபுத்திரர்கள் நட்சத்திரங்கள் பாடி கம்பீரித்தார்களே எங்கள் அனுசரித்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போச்சில் ஒவ்வொரு விஷயங்களை சிருஷ்டிக்கும் போச்சில் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மேல வாத்தியங்களோட என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கிளாப் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க படைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அந்த லூசிபரை கூட படைக்கப்பட்டவனோட ஒர்க் டியூட்டி கொடுத்து அவனை வந்துட்டு கிளாப் பண்ணி அவனை வந்துட்டு மரியாதை செலுத்துகிறாங்கன்னு பார்க்கும். அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கு. இவனுக்கு வந்து ஒரு நாகசுரம் அவனை இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்துட்டு கிளாப் பண்ணி அவர் மரியாதை செலுத்தி தான் இது பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அது சொல்ல, நீ காப்பாற்றுக்காக அபிஷேகப்பட்ட கேருப்புங்கிறது தூதனை அடையாளப்படுத்துது. தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்திருந்தேன், அக்கினியமான கற்கள் நடுவில் உலாவினாய். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு, இந்த பூமியில் சிருஷ்டிக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்காங்க. அவர் உடன் ஊழியராக யாருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லூசிபர் இருக்கான்னு பார்க்கும். இப்போ எங்களோட டியூட்டி முடிகிற வரைக்கும் என்னன்னாங்க பரலோகத்துக்கு ஏறுகிறவங்க இறங்குறவமாக இருக்காங்க பார்க்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன்னுடைய வழிகள்லாம் குறைவச்சதாக இருந்ததுன்றது. அப்போ வந்து சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து அநியாயம் கண்டுபிடிக்க நாள் பட்டுன்னா ஏதேனில் இருந்த அந்த விஷயம் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்க்கும். அதனால் பாவம் வந்துக்கிட்டு அந்த ஆதாயமுக்குள்ளே போனால கீழ்ப்படியாமுக்குள்ளே போயிட்டான்னு பார்க்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஏசையால் சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, அதிகாலை மகனாகி விடுவில்லையே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவிட்டாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படிங்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். அப்போ ஆதாம் என்கிறாரு 2 ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதியை ஒரு ஈனப்படுத்துகிற வேலையை பண்ணிட்டாப்பா. ஈனப்படுத்துகிற வேலைன்னா அவங்கள வந்துட்டு கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டாப்பா, அவங்களுடைய மேன்மையை வந்துக்கிட்டு இது பண்ணிட்டார் பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதான் சொல்லப்படுறது பார்க்கும். கீழ்ப்படியாமுக்குள்ளே கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வெளிப்படத்தில் 22 அந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு என்று சாத்தான் என்ன சொல்லப்பட்ட பழைய பாம்பாய் வலுசர்ப்பத்தை பிடித்து அங்கே பாதாளத்தை அடைக்கப்படுற விஷயம் பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே இந்த பழைய பாம்பாகிய வலுசர்ப்பங்கிறதான அந்த சாத்தானை சொல்லப்படும். பழைய பாம்புனா ஏதேனத்தில் இருந்த அந்த பாம்பை குறித்து சொல்கிறாரு. அது வந்து பிசாசும் சாத்தான் சொல்லப்படுது. இவன் தான் பிசாசு, இவன் தான் சாத்தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதான் அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கொல்லிவாய் சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்துன்னா இங்கேருந்து லூசிபரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கொல்லிவாய் சர்ப்பம் கடித்தது அங்கரான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயம் படிக்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம் படிக்கலாம். ரோமர் அதிகாரம் 5 வசனங்கள் 17 முதல் 19 முடிய. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். போதும் பார்க்கும். இங்கே 14ஆம் வசனம் என்ன சொல்லப்படுனா, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்க.
அப்போ வந்து ஆதாம் மூலமாக மனுக்குலத்துக்கு மரணங்கிறான விஷயம் ஆண்டு கொண்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த லூசிபர் என்ன செய்யாது, அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து கொத்துனதுனால இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே விஷயம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பார்க்கும். அது மரணம் உண்டாகிருக்கு, மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூர்ணம் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒருவர் நாளை ஜீவன் அடைந்து ஆளுகிறார் என்பது அதிக நிச்சயமே. இப்போ வந்துட்டு அந்த கொள்ளுவாய் சர்ப்பம் வந்துட்டு அங்கே கடிக்குது. அதே மாதிரி பார்த்தா இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் ஜீவனை கொடுக்குறான்னு பார்ப்போம். அப்போ வந்துட்டு கொள்ளிவாய் சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்த, சாத்தானை அடையாளப்படுத்து. அவனும் என்னது பிரதான தூதன், அவனும் என்னது தூதன் அடையாளப்படுத்துது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான தூதன் பார்க்கும். இவரும் ஒரு தூதன் பார்க்கும். இவர் வந்துட்டு என்ன வெங்கல சர்ப்பம் பார்க்கும். இவர் என்னது ஜீவனை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதாங்க வந்துட்டு 19ஆம் வசனம் சொல்றது, அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுறோம். ஒருவருடைய கீழ்ப்படியான ஆதாமின் கீழ்ப்படியாக மரணம் சம்பவிச்சல மரணம் சம்பவிச்சது. இப்போ 2ஆம் ஆதாமாகி ஆண்டவராக இயேசு கீழ்ப்படித நிமித்தம் என்ன பண்ணுறப்ப, அது கீழ்ப்படிந்து மரணம் பரியந்து கீழ்ப்படுத்தினார். அது நிமித்தம் என்ன எல்லாரும் நீதமான ஆக்கப்படுறோம். ஏன்னா ரத்தம் சிந்தனை இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதுன்னு பார்க்கும். அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வெங்கல சர்ப்பம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 10:10 என்ன சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான்னு வழியா அவன் வந்துட்டு கொல்லவும் அழிக்க வருகிறான்ங்கிறான விஷயம் அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு திருடன் யாரை அடையாளப்படுத்த, சாத்தானை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு ஜீவன் கொடுக்குற வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யோவான் 10:10 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 10 வசனம் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போதும் எப்போ வந்துட்டு திருடன், சாத்தான் வந்து திருடன் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அந்த திருடன்கிறான விஷயம் இன்னொரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்றது, அவன் திருடனாக இருக்கிறபடினால் அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இயேசு கூட இருந்து அவரை காட்டி கொடுத்து சிலுவையில் வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்ததுக்கு யார் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே யூதாஸ் காரியத்தை பார்க்கும். கூட இருந்து குழி பறிச்சுட்டான்னு பார்க்கும். அதான் அவன் திருடனாக இருக்க அப்படின்னான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயும் சாத்தான் இருந்துச்சுன்னா கூட இருந்து குழி பறிக்கிற விஷயம் பார்க்கும். தேவன் கொடுத்த ஊழியத்தை அங்கே வந்து தவறாய் பயன்படுத்தி இங்கே வந்துட்டு மனுக்குலத்துக்கு பாவத்துக்குள்ளே கொண்டாரு பார்க்க. அவன் திருடனாக இருக்கிற அப்படின்னால் அவன் திருடன் வந்துட்டு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்போ வந்துட்டு இந்த லூசிபர் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மூலமாக நினைச்சது வந்துட்டு இந்த பாவம் அவனுக்கு வருது, அவன் அழிக்க வந்திருக்கிறான்னு பார்க்கும். அவன் திருடன் கொல்லவும் அழிக்க வருகிறான். அந்த யாருன்னா சாத்தானே சொல்லப்பட்டிருக்கு. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் இன்றி வேறொருவருக்கு வரான். நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணம் வந்தேன். இப்போ வந்துட்டு இந்த கொள்ளிவாய் சர்ப்பமாய் சாத்தான் வந்துட்டு அங்கே பாவத்துக்குள்ளே கொண்டு வந்துடான்னு பார்க்க, தீண்டி அங்கே மரணத்துக்கு கொண்டு வரான்னு பார்க்கணும். இங்கே ஆண்டவராகிய இருக்கிற வெங்கல சர்ப்பமானவர் இவர் நினைச்சத ஜீவன் கொடுக்குற வராரு. அந்த ஜீவன் பரிபூர்ணம் வந்தேன். இப்போ வந்து இந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்தா அங்கே வந்து பிழைப்பாங்க, அங்கே 4 விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுதான் இந்த நம்ம வந்துக்கிட்டு ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடிச்சுன்னா என்ன சொல்லார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்க அவர் வந்துட்டு என்ன ஒரு தலையை நசுக்குவான்ருக்கு. அப்போ ஸ்ரீயின் வித்து யாரை அழைத்தோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அவர் வந்து தான் மீட்கும் பொருளை நமக்கு தர வேண்டும்ங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். கலாத்தியர் 4:5 வாசிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். போதும் பார்க்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அந்த ஸ்ரீயின் யார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யாருன்னா மரியாதை அடையாளப்படுத்து, இந்த உலகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, காலம் நிறைவேறின போது ஒரு டைம் பீரியட் வருது. அப்போ வரமுச்சு பார்த்தீங்கன்னா காலை நிறைவேறின போது ஸ்ரீயின் இடத்தில் பிறந்தவரும், அப்போ மரியாள் வயிற்றுலேருந்து பிறகு வந்துடும். அப்போ வந்துட்டு ஏதேனில் சொல்லப்பட்ட ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுது பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்தில் அந்த வந்து நிறைவேறுது பார்க்கும். காலம் நிறைவேறும் போச்சுன்னா அங்கே வந்து தொடர் பார்க்கும். என்ன காலம் நிறைவேறுச்சுன்னா அந்த தீர்க்க தரிசனுடைய காலம் இங்கே நிறைவேறுதுன்னு பார்க்கும். காலம் நிறைவேறின போது ஸ்ரீ இடத்துல பிறந்தவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழவனாகிய
அப்போ நியாயப்பிரமாணம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருக்குது. அதனால் நியாயப்பிரமாணத்தை யார் இருக்காங்களோ அவர் மத்தியில் தான் நம்ம ஆண்டவரை இயேசு பிறக்கார் பார்க்கும். நியாயப்பிரமாணத்துக்கீழாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ நியாயப்பிரமாணத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? இஸ்ரேல் ஜனங்கிட்ட கொடுத்துருக்கார். அவர்கிட்ட தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே வரான்னு பார்க்கும். அப்போ முதல் சொல்யூஷன் என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா அவங்க அத்தி இலையை தரித்து கொள்கிறாங்க பார்க்காதான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அத்தி இலை யாராக இருந்தால் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அத்தி இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தோல் உடைய கொடுக்கான்னு பார்க்கும். அந்த தோல் உடையங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேன்சம் ஈடுபலியை கொடுக்குற விஷயம். ஆடு அடிக்கப்பட்டது அதாவது என்னென்னா தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்க விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோதரர்களே, அந்த ஸ்ரீ யாருன்னா நம்ம மரியாதை நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை படித்தா புரியுன்னு பார்க்கும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயருடையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இவையெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இதோ ஒரு கன்னி கற்பதாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயருடையாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது அப்படின்னா அங்கே ஆதியாமத்தை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவேறுது. அதுக்கப்புறம் அநேக தீர்க்கதரிசிகள் அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். உபாகத்தில் மோசே சொல்கிறான்னு பார்க்கும், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி சகோதர மத்தியில் நிலும்பு பெண்ணுங்கிறான்னு விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கு ஏசியா தீர்க்கதரிசி, எரமியா தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீகா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, அநேக தீர்க்கதரிசி மூலமாக அங்கே உரைக்கிறான்னு பார்க்கும். அப்போ கன்னி கற்பு தரித்தோம்னா ஸ்ரீயின் வித்தில் தான் ஒருத்தர் வரணும். ஸ்ரீயின் அங்கன்னா ஸ்ரீயின் கன்னி வயிற்றில் யார் இருக்கா இயேசு கிறிஸ்து பிறந்து அங்கே ஒரு ஈடுபலி மூலமாக நினைச்சிடாரு பாவத்தை ரட்சிக்கிற பலியாக வரான்னு பார்க்கும். அவர் நினைச்சிடாது ஜனங்களின் பாவங்களையும் நீக்கி ரட்சிப்பார். ஜனங்கள்ங்கிறதுனா உலக ஜனங்களும் டோட்டல் ஹோல் ஜனங்களையும் நீக்கிற ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்கல சர்ப்பம்ங்கிற விஷயம் சொல்ல பாடுதும் பார்க்கும். அப்போ இந்த வெண்கலத்தில் ஒரு சர்ப்பம் செஞ்சு தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே அதை அந்த கம்பத்தில் மாட்டணுங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அதில் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா ப்ரான்ஸ் ஸ்நாக்னு போட்டிருக்கு. ப்ராஸ்னா பித்தளைன்னு இருக்குது. ஆனால் அந்த இங்கிலீஷில் காப்பர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட காப்பர் இருக்குது, செம்பு இருந்துச்சுன்னு பார்க்கும். ஆசாரி கூடாரத்தில் அவங்க வேலை செய்தது போக அவங்கள்ட்ட செம்பு இருக்குன்னு பார்க்கும். அது போக என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த அந்த சுற்று வட்டாரத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசம் இருக்குல்ல அங்கே செம்பு அவங்களுக்கு கிடைக்கும் பார்க்கும். அந்த கற்களில் வெட்டி எடுக்கிறாங்க பார்க்கும். அதனால் அங்கே இருந்து தான் அந்த என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த செம்பு எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அந்த செம்பு எடுத்து தான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அங்கே வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணுறான்னு பார்க்கும். அது காப்பர் ஸ்னேக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். ப்ராட் ஸ்னேக்கு போட்டிருக்கு. உபாகம் 8ஆம் அதிகாரம் 9 வசனம் வாசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 8 வசனம் 9. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசம் அவங்க அந்த போகிற தேசம் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த மலைக்குள்ள நினைச்சது செம்பு, அந்த செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலையாக இருக்கிறதுன்னு இருக்கு. அப்போ காப்பர் எங்கே வெட்டி எடுத்தால் பார்த்தீங்கன்னா கண்மலையிலேருந்து வெட்டி எடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யோபு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். யோபு அதிகாரம் 28 வசனம் 2. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். அப்போ செம்பு எங்கே எடுக்கப்படும்? கற்கள்லேருந்து உருக்கி எடுக்கப்படும் விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். செம்பு கற்களை உருக்கி எடுக்கப்படும்னா கல்லேருந்து வெட்டி எடுக்கப்படும் இருக்கு. அப்போ அந்த கல் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் அதாவது கண்மணிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது தான் செம்புன்னு பார்க்கும். அதில் தான் அந்த சர்ப்பம் வெண்கல சர்ப்பம் உண்டாக்கப்படுதுன்னு பார்க்கும். அந்த கல் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்மணியாக கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 2:2 வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 2. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. போதும் பார்க்க. அப்போ தேவனை போல நினைக்கிறதோ ஒரு கண்மலை இல்லைங்கிறதான விஷயத்த அண்ணால் அவங்க சொல்லப்படுறான்னு பார்க்கும்.
அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவரும் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொரு எங்களுக்கு இல்லை, எங்கள் தேவன் போல ஒரு கன்மலை இல்லை. அப்போ தேவன் போல ஒரு கன்மலை இல்லைன்னு சொல்றதுக்கு அதுக்கு முன்னே கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அந்த கர்த்தர் தான் யார் பார்த்தீங்கன்னா அந்த கன்மலையாய் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த கண்மலையிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த காப்பரில் தான் என்ன பண்ணால் வெங்கல சர்ப்பத்தை அங்கே உண்டு பண்ண வேண்டும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த கண்மலை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துங்கிறதான விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் கூட கொரிந்தியர் புத்தகத்தை எழுதி வச்சிருக்கான்னு பார்க்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ அவர் நினைச்சிடாரு இந்த அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீரை நினைச்சிடாரு அந்த கண்மலையிலேருந்து குடிச்சாங்க பார்க்கும். அந்த கண்மலை யாரை பார்த்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவர்கள் கூட சென்ற ஞான கண்மலையாகிய தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலையாக கிறிஸ்துவே. அப்போ வந்துட்டு ஒரு தூதன் நினைச்சிடாரு உங்களுக்கு முன்பாக நடந்து போவார், அவரை வந்துட்டு விசனப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வழியில் மறிப்பீங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ நினச்சி போகிறாங்க அங்கே வந்துட்டு மோசைக்கு விரோதமாக இவங்க வந்துட்டு பேசின விதம் யார் கேட்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்தை வழி நடத்தின தூதனை யாருன்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு அந்த தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த சத்தம் கேட்டு தான் அங்கே வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து மாற்று இதாக என்ன பண்ணுறாங்க வெங்கல சர்ப்பம் யாரை ஏற்படுத்தினா அங்கே வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுனால அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் அவங்க வந்துட்டு பிழைக்காங்க அப்படின்னு பார்க்கும். அங்கே ஒரு மாற்று மரத்தை அங்கே கொடுக்கான்னு பார்க்கும், பிழைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் ஒரு வசனம் படிக்கலாம். அந்த வெட்டி எடுக்கப்பட்ட வந்துக்கிட்டு கண்மலை யார் பத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறான விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். ஏசாயா 51:1 வசனத்தை படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 51 வசனம் 1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். போதும். அப்போ நீங்கள் யாரை பார்த்தா நீங்கள் பிழைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவி குழியை நோக்கி பாருங்கள்ங்கிறான விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். வெட்டி எடுத்த கண்மலை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய கல்லை உருக்குனா தான் என்னது அங்கே வெண்கலம் அது செம்பு கிடைக்கும், காப்பர் கிடைக்கும் பார்க்கும். அந்த காப்பரில் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சர்ப்பம் எடுக்கும் பார்க்கும். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு குழியை நோக்கி பாருங்கள்னு இருக்கு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி மரித்து குழியில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாரு பார்க்கும். அங்கே எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயமாக அங்கே வெங்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க அங்கே பிழைச்சாங்கன்னு பார்க்கும். பின்னாட்களில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுறார், மறிக்கப்படுறார், சிலுவை மரத்தில் உயர்த்தப்படுறார், அதுக்கப்புறம் மறித்து குழியில் இறங்கி அதுக்கப்புறம் உயிர்த்தெழுகிறார். இப்போ அவரை 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட இந்த கண்மணியை கிறிஸ்துவை பார்க்கணும், குழியிலேருந்து எழும்பின இயேசு கிறிஸ்துவை பார்த்தா நீங்கள் பிழைப்பீங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதே வசனத்தை தான் டைரெக்டாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தரத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். மோசே மூலமாக அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தில் கடிப்பட்ட விஷயத்த அவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பட்சத்தில் சொல்லி காமிக்காருன்னு பார்க்கும். அந்த வெங்கல சர்ப்பத்தை தன்னையும் கொள்ளிவாய் சர்ப்பத்தை சாத்தானை குறித்து அங்கே மேற்கொண்டு காட்டுறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்கள் படிக்கலாம். யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 14 முதல் 17 முடிய. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். போதும் பார்க்கும். இங்கே சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார், மனுஷகுமாரனும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும்.
இங்கே வந்துட்டு வனாந்திரத்தை வெங்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க பிழைச்சாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பிழைப்பீங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வெங்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க பிழைச்சதை மாதிரி தன்னை விசுவாசிக்கிறவனும் அவன் கிட்டு போக நித்திய ஜீவனை அடையும் பேர் உயர்த்தப்பட வேண்டும். இங்கே ஒரு விசுவாசத்தை இங்கே சொல்கிறான்னு பார்க்கும், விசுவாசித்து பார்க்கணும் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள்கிட்ட சர்ப்பம் கொத்திச்சு, அதுக்கு மாற்று மருந்து கொடுத்தா தான் என்ன செய்ய பிழைக்க முடியும். நீங்கள் வந்து மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வெங்கல சர்ப்பத்தை பாருங்கள், நீங்கள் பிழைப்பீங்கன்னு இருக்கார். இப்போ மோசே சொன்னதை இவங்க கேட்டு விசுவாசித்து யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க பிழைச்சாங்கன்னு பார்க்கும், அது பார்க்காதவங்க மறித்தாங்கன்னு பார்க்கும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் அங்கே என்ன சம்பவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு விசுவாச துரோகம் இருக்குன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு தேவன் சொன்ன அந்த சத்தியத்தை இவங்க வந்துட்டு விசுவாசிக்காமல் அங்கே லூசிபர் சொன்ன விஷயத்தை அங்கே விசுவாசித்தனால அங்கே மரணம் சம்பவிச்சுன்னு பார்க்கும். அதான் சொல்கிறார், இங்கே தன்னை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் அங்கே விசுவாசம் துரோகம் அங்கே நடக்கு, அதனால் அங்கே மரணம் சம்பவிச்சுன்னு பார்க்கும். இங்கே இவரை விசுவாசித்தா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தா என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே மீட்கு பொருள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரே தந்தர்லி இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலக ரட்சிக்கப்படுவதாக அனுப்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளிவாய் சர்ப்பாங்க தீண்டது, இங்கே வெங்கல சர்ப்பத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போதுல அங்கே பிழைக்கப்படுறதுன்னு பார்க்கும். இந்த கம்பத்தில் ஏற்றுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தில் ரேன்சம் ஈடுபலியை வந்துட்டு விசுவாசிக்கணும், அதை நோக்கி பார்த்தா பிழைப்பார்கள்ங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 31, 33 இந்த விஷயம் சொல்லுவார் பார்த்தா உயர்த்தப்படுற விஷயம் அப்படின்னு பார்க்கும். அப்போ வெங்கல சர்ப்பத்தை என்ன கம்பத்தில் உயர்த்தப்படுறாங்க, அதனால் பார்த்தவங்க பிழைச்சாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு சிலுவை மரணத்தில் உயர்த்தப்படுற விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31, 32, 33 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 12 வசனங்கள் 31 முதல் 33 முடிய. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். தாம் இந்த விதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அப்போதும் பார்க்கும், இப்பொழுது நான் உலகத்தின் நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது நான் உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். சாத்தான் தள்ளப்படுற விஷயத்தை சொல்றான்னு பார்க்கும். நான் பூமியிலே உயர்த்தப்படும் போது எல்லாரும் இழுத்து கொள்வேன் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளுவாய் சர்ப்பம் வந்துட்டு கடிச்சதை எல்லாரும் மறைக்காங்க. இப்போ அந்த வெளுங்கல சர்ப்பத்தை யார் பார்க்காங்க அவங்க பிழைக்காங்க பார்க்கும். அப்போ கொள்ளுவாய் சர்ப்பத்தோட விஷம் அங்கே முறிக்கப்படுது. இங்கே வந்துட்டு இந்த கொள்ளுவாய் சர்ப்பத்தோட விஷம் முறிக்கப்படணும்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசுக்கு சொல்கிறார், நான் பூமியிலே உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் இழுத்துக்கொள்வேன் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரேன்சம் ஈடுபடி எங்கே தான் நிறைவேற்றினான்னா சிலுவையில் மரத்தை நிறைவேற்றிருக்கான்னு பார்க்கும். அதை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அங்கே பிழைக்க முடியும்னு பார்க்கும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியை வந்துட்டு ஜனங்கள் விசுவாசித்து கண்ணீரை விட்டு கதறம் போச்சுட்டு அவங்களுக்கு மீட்கு பொருள் வந்துச்சுன்னு பார்க்கும். அதே இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையின் மரத்தில் உயிர் நிறுத்திக்கும் போச்சில் ஆசாரிகளும் வேதபாரர்களும் எண்ணி நகையாடி பரியாசம் பண்ணாங்க பார்க்கும். அதனால் துரத்தி போட்டுறாங்க பார்க்கும். அவங்களுக்குள்ள ஒரு ஆத்ம மரணம் சம்பவிச்சுன்னு பார்க்கும். இங்கே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியை விசுவாசிக்க அவங்களை மீட்கு பொருளை வந்து அவங்க சபை அங்கத்தாக பின்னாடி சேர்க்கப்பட்டான்னு பார்க்கும். இங்கே வெங்கல சர்ப்பத்தை யார் நோக்கி பார்க்காங்களோ அவங்க தான் பிழைத்தாங்கன்னு பார்க்கும். வெங்கல சர்ப்பம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சிலுவை மரத்தை நோக்கி பார்த்தவங்க பிழைத்தாங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதான் நான் பூமியில் உயர்த்தப்படும் போது எல்லாரும் இழுத்துக்கொள்வேன் என்றார். தாம் இன்ன விதமாக மரணமாய் போகிறேன் என்பது இப்படி சொன்னார். ஏன்னா நான் உயர்த்தப்படுற விஷயம்னா சிலுவை மரத்தில் மறிக்கிற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வெங்கல சர்ப்பத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு விக்கிர ஆராதனையை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதுக்கு தூவங்காட்டி அதுக்கு வழிபட்டாங்க. அதுக்கு வந்து நிங்குஸ்தான்ங்கிற விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொல்லி பேர் வச்சு நமஸ்கரித்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த
சிலுவையில் மறித்த அந்த சிலுவையை நினச்சிடாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரமாக கொண்டு வந்துட்டான் பார்க்கும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த சிலுவையை ஒரு அடையாளமாக வச்சுப்பாங்கன்னு பார்க்கும். அநேக கோயிலில் அந்த கோயில் கோபுரங்களில் சிலுவை ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். அநேக தேவாலயங்கள், ஆர்சிஎஸ் தேவாலயங்கள், சிஎஸ்ஐ தேவாலயங்களில் இந்த சிலுவை மரம் கண்டிப்பாக இருக்குன்னு பார்க்கும். அது இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் கூட என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை மரம் இருக்குன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்தும்? இந்த நிங்குஸ்தானை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கும் பார்க்கும். அப்போ வந்துட்டு சிலுவை மரணம் ரோமர்களுடைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு அவமான சின்னமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இயேசு மரித்தனால அது வந்துட்டு ஒரு நினைவு சின்னமாகவும் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு புனித சின்னமாக மாறிட்டுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலுவை மரணம் ஒரு அவமான சின்னமாக இருந்தது. அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்தில் புனித சின்னமாகவும் ஒரு தேவாலயத்தை கொண்டு வச்சு அதற்கு தூபம் காட்டுற விஷயமே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்றைக்கி ஆர்சி கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு தூபத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அப்படியே தூபம் போடுவாங்கன்னு பார்க்கும். அப்போ இது என்ன பார்த்திங்கன்னா சிலுவையை வந்துட்டு ஒரு விக்கிர ஆராதனையை கொண்டு வரான்னு பார்க்கும். எப்படி இந்த வெங்கல சர்ப்பத்தை நிங்குஸ்தான் சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு விக்கிர ஆராதனை பண்ணாங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவ மண்டலத்தில் என்ன பண்ணுறாங்க, சிலுவையை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாடுபட்ட சிலுவையை ஒரு விக்கிரமாக கொண்டு வந்துட்டான் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரோம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புனித வெள்ளிங்கிறான அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிலுவை மரத்தை வச்சு அதுக்கு முத்தம் செஞ்சு அதுக்கு என்ன பக்கத்தில் ஒரு உண்டியல் போட்டு காசு பிடிப்பாங்க பார்க்கும். அதை என்ன பண்ணுறேன்னா தெரிஞ்சே தெரியாமல் பட்டாங்கன்னா இந்த சிலவங்க இந்த அநாத பணத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மூடி அதை என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நினைப்பாங்கன்னா காணிக்க பிடிப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பார்க்கும். இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு வியாபார நோக்கமாகவும் இயேசு கிறிஸ்துவ வந்துக்கிட்டு ஒரு காட்சி பொருளாகவும் அப்படி வாச்சிட்டாங்க, ஒரு புனித சின்னமாக மாறிட்டாங்க பார்க்கலாம். என்னச்சுன்னா இவங்க வந்து அறியாமல் செய்கிற ஒரு தவறு தான் அது பார்க்கும். தேவன் கண்டிப்பாக நினச்சிவாங்க மன்னிப்பான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிலுவை மரணம்ங்கிறது என்ன பண்ணாங்க, அது ஒரு நினைவு சின்னமாகவும் அது ஒரு பாரம்பரிய சின்னமாகவும் அது வந்துட்டு ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு புனித சின்னமாகவும் வச்சுட்டான் பார்க்கும். அங்கே வந்துட்டு என்னதான் நிங்குஸ்தான் சொல்லப்பட்ட அந்த வெங்கல சர்ப்பத்தை அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வந்து விக்கிர ஆராதனை பண்ண மாதிரி இங்கே சிலுவை மரத்தை கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்க விக்கிர ஆராதனையை மாற்றிட்டாங்கன்னு பார்க்கும். கூட படிக்கலாம் 1 Corinthians 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுவர்கள் நமக்கு தேவ பலனாக இருக்குன்னு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விஷயம் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போயிர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுவது நமக்கும் தேவ பலனாக இருக்குன்னு. அப்போ சிலுவை பற்றிய உபதேசம்னா இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் மற்றவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. யாருக்கு பைத்தியமாக இருக்குன்னா அந்த யூத ஜனங்கள், அந்த அவங்கள யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம பலனாக இருக்குன்னு சொன்னோன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, பின்னாட்களில் வந்தவங்க நினைச்சாங்க சிலுவையை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விக்கிர ஆராதனையாக கொண்டு வந்துட்டாங்க பார்க்கும். அதை வந்துட்டு அவங்க தூபம் காட்டுற விஷயமா ஆகிட்டாங்கன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கல சர்ப்பம் கம்பத்தில் தூக்கி வச்சுக்கிறாங்க பார்க்க, அதை பார்த்தா பிழைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் அதிகாரம் 10 வசனம் 39. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். போதும். அப்போ வெங்கல சர்ப்பத்தை இந்த என்னத்தில் கம்பத்தில் மாட்டி வச்சாங்க, அதை பார்த்தா பிழைப்பாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலுவை மரத்தில் அவங்க தொங்க விடுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். கலாத்தியர் 3:19 படிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். போதும். மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்தை நமக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ வந்து அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை தீண்டினால அங்கே விஷயம் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை வெங்கல சர்ப்பமாக மாற்றி அங்கே என்ன பண்ணுறாங்க, கம்பத்தில் மாட்டி வைக்காங்க. அதை பார்த்து பிழைக்காங்க பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தூதன், பிரதான தூதன் சொல்லப்பட்ட அந்த லூசிபர்னால அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால பாவம் பிரவேசித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷத்து தன்மையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சிலுவை மரத்தில் அதை நீக்கி வச்சான்னு பார்க்கும். அங்கே நியாயப்பிரமாணத்தை அங்கே வந்துக்கிட்டு நீக்கி வச்சாருன்னா நியாயப்பிரமாணத்தில் நினச்சினது பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு பரிகாரமான அந்த ப்ராசஸ் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட பாவத்துக்கு பரிகாரமான இருந்த ப்ராசஸ் முறைமையை சிலுவை மரத்தில் அங்கே வந்து அதை வந்துட்டு நீக்கி போட்டார். அப்படின்னா அன்றாட பலி காணிக்கை அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா
அந்த சிலுவை மரத்தில் வந்து இது நீக்கப்பட்டான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து மரணத்தின் நிகழ்வில் தேவாலயத்தை திருச்சியில் 2ஆக கிழிக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அது என்னென்னா ஆசாரியத்துவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இருக்குது அதுக்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு வசனம் படிக்கலாம். வெளிப்படத்தில் 1:7-13-15 நம்ம படிக்கலாம். என்னென்னா நம்ம அந்த வெண்கல சர்ப்பம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்க, அதை கூட படிக்கலாம். வெளிப்படத்தில் 1:7-13-15 வசனம். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 1 வசனங்கள் 7 மற்றும் 13 முதல் 15 முடிய. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷன் குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உளிக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. போதும் பார்க்கும். இந்த வசனத்தை ஏன் படித்தோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெண்கலம் அங்கிற விஷயத்தை நம்ம படிக்கிறக்கா பார்த்தோம். வெண்கல சர்ப்பம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாலும் பிழைப்பாருங்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அவர் வந்துட்டு அந்த டைமில் இயேசு கிறிஸ்துவோட ரேன்சம் ஈடுபுள்ளி கொடுக்கும் சில அநேக பேர் நினைச்சாங்க நிராகரிச்சான்னு பார்க்கும். எண்ணிக்கை உட்பட்டவர்கள் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கொண்டான்னு பார்க்கும். அதாவது மைனாரிட்டி பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, மைனாரிட்டினா சிறு கூட்டம் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கொண்டது, பெரும் கூட்டம் நினைச்சது அவரை அவாய்ட் பண்ணிச்சுன்னு பார்க்கும். அதில் வந்து இஸ்ரேல் ஜனங்களும் சரி உலக ஜனங்களும் என்ன செய்யுது அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியே அப்போ உலகத்துக்குள்ள நினைச்சது பெரிய லெவலுக்கு போகலான்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சீஷர்கள் மூலமாக நமக்கு நினைச்சதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு பார்க்கும். அது எப்பவும் வந்து முழு உலகத்தில் நினைச்சது அந்த போகும்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது அந்த வெண்கல சர்ப்பமாகி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து பார்ப்பாங்கன்னா அவர் வந்து மேகத்து மேல் வருவாங்க. 2ஆம் வருகையில் வரும்போச்சில் சொல்றாரு, இதோ மேகத்து மேல் வருகிறார், கண்கள் யாவும் காணும், அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். எல்லாரும் பார்ப்பாங்க, குத்தினவர்களும் இஸ்ரேல் ஜனங்களும் பார்ப்பாங்க, பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் இருக்கும். அப்போ குத்தினவருங்க என்னங்க அமைச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் வந்து பார்ப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். சகாரியா 2:10ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். உயிர்த்தெல்லாம் வரமுச்சா கூட ஜனங்கள் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க நினைச்சுறாங்க நோக்கி பார்ப்பாங்க, எப்படி தலையை உயர்த்தி பார்ப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்களும் அவங்க வெண்கல சர்ப்பமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு பார்த்தா அவங்க பிழைப்பார்கள்ங்கிறான்னு பார்க்கும். பிழைப்பார்கள்னா அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து கொள்ளுவாய் சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்துன்னா சாத்தானை அடையாளப்படுத்துங்கிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட டைரெக்டாக ஒரு மீனிங்கை பார்த்தலாம். யோபு 26:13 படிக்கலாம். யோபு அதிகாரம் 26 வசனம் 13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. போதும் பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு அவர் சொல்றாரு, அவர் தமது ஆவினாலே வானத்தை அலங்கரித்தார். ஆவினால தேவனுடைய வல்லமினால என்ன வானத்தை அலங்கரித்தார்னா வானத்தைன்னா பரலோகத்தை வந்துக்கிட்டு அவர் படைத்தார் அப்படிம்பாங்க. சர்வ சிருஷ்டியை அவர் படைத்தார். அவருடைய கரம் வந்துட்டு நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டாச்சு. அப்போ சாத்தானை வந்துக்கிட்டு யார் தான் உண்டாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான். சாத்தாங்கிறது புதுசாக வரலாறுல தேவனுக்கு அகெயின்ஸ்ட் பார்ட்டி கிடையாது, தேவன் உருவாக்குனவர் தான். யாருன்னா தேவன் உருவாக்குன ஒரு பிரதான தூதர் தான் அவர். அவர் என்ன பின்னாட்களில் வந்து சாத்தானா ஆகிட்டார். அதை தான் நினைச்சார். அதாவது என்ன பண்ணுறேன்னா அவருடைய கரம் வந்துட்டு நெளிவான சர்ப்ப நட்சத்திரம் உண்டாயிட்டு அப்படின்னா அது ஒரு கோளனால ஒரு சர்ப்ப நட்சத்திரத்துன்னா சர்ப்ப நட்சத்திரம் யாருன்னா அந்த லூசிஃபர்னு பார்க்கும். அவனை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும், உண்டாயிட்டுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். அப்போ நட்சத்திரம்ங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதிகாலை மகனாகிய விடிவெளியேங்கிற விஷயம் சொல்லப்படுறதுக்கு அதுக்கு லூசிஃபர்னு பார்க்கும். அவன் தூதன், லூசிஃபர்னு தூதன் பார்க்கும். அதுக்கு என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா லூசிஃபரோட பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா லைட் பேரர்னு போட்டிருக்கு. அவர் வந்து ஒளி தாங்கின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒளியை கொண்டு வருவன். ஆரோனை பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய பேர் பார்த்து ஒளியை கொண்டு வருவான்னு பார்க்கும். ஆரோன் என்ன பண்ணுறான்னா
தேவனுடைய வேலையை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிய கூடாரத்தில் செய்தான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறா தேவனுடைய வேலையை எங்கே பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் செய்தார் பார்க்கும். ஒரு கீழ்ப்படியாமக்குள்ளே போயிட்டார்னு பார்க்கும். யாரும் லூசிஃபர்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் கூட கொடுத்துருக்கு இங்கிலீஷில் இன் த சென்ஸ் ஆஃப் த பிரைட்னஸ்ன்னு இருக்கும். இந்த சென்ஸ் ஆஃப் த பிரைட்னஸ்ன்னு இருக்குது. அப்போ லூசிஃபருக்கு இன்னொரு பேர் என்ன பிரகாசம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 26:16 பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சாத்தானுக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்கிறான் பேர். இயேசு கிறிஸ்துக்கு பார்த்தீங்களா இந்த இது வெங்கல சர்ப்பன் என்ற பேர். சாத்தான் வந்துட்டு ஒரு பிரதான தூதன் தான், அவனும் ஒரு நட்சத்திரம் தான். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூசிஃபர் யார் பிரகாசம் விடிவெளி நட்சத்திரம், நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் பார்க்கும். லூசிஃபர் பிரதான தூதன் தான். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதன் பார்க்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லப்பட்டிரும் பார்க்கும். அதே மாதிரி தானியேல் 12:1 இயேசு கிறிஸ்து பிரதான தூதன்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லப்படுறதுக்கு வெளிப்படுத்தல் 22:16 சொல்லப்பட்டிருக்கு. லூசிஃபரையும் வந்து விடிவெளி நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 14:12 அதிகாலை மன்னவனாக விடிவெளின்னு சொல்லப்பட்டிருக்கு. லூசிஃபரை கொள்ளிவாய் சர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெங்கல சர்ப்பங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இதுதான் இந்த விஷயத்தை உள்ள ஒரு விஷயம் பார்க்கும். வெங்கல சர்ப்பங்கிறான ஒரு பாடத்தை நம்ம பார்த்து முடிச்சோன்னு பார்க்கும். இது வந்து பழைய ஏற்பாடு நடந்ததில் ஒரு சம்பவம் பார்க்கும். இதை வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு மேட்ச் பண்ணுற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் எல்லாமே யாரை பற்றி தான் இருக்குமோ கிறிஸ்துவை பற்றி ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். இப்போ சாத்தான் தீண்டின அந்த விஷத்தன்மையில் முறியெடுக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மீட்பு பொருளை நம்ம வந்துட்டு பெற்றுக்கொண்டால் தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஜீவனை பெற முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துட்டு ஜீவனை போக்குற விஷயமா இருந்தது. இங்கே வெங்கல சர்ப்பம் ஜீவனை கொடுக்குற விஷயமா இருக்குது. இதுதான் அந்த வெங்கல சர்ப்பத்தோட விஷயம் பார்க்கும். இவனோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தான் ஆசிரிப்பாராக. ஆமென்.